ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஐலேருந்து எஸ்பிஐ கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கிளர்க் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். நான் வந்து டிகிரி முடித்த 6 மாதத்தில் இல்லைனா ஒரு 8 மாதத்தில் போஸ்டிங்கில் போய் உட்காரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த பேங்க் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா ரயில்வே, எஸ்எஸ்சி இது எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பேங்கிங்கில் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். எக்ஸாம் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. 1 மந்த்தில் ப்ரிலிம்ஸ் வைப்பாங்க. அடுத்த 1 மந்த் 1.5 மந்த்தில் மெயின்ஸ் வரும். அதுக்கப்புறம் டிவி இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரைனிங், அதுக்கப்புறம் வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எஸ்பிஐ கிளர்க்குக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எஸ்டர்டே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்னையிலிருந்தே ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஓகே, ஸோ இதை நடத்துறது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ தான் நடத்துகிறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் டேட் வந்து 6 ஆகஸ்ட்லேருந்து 26 ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20 நாள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 20 நாளைக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். ஸோ ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றதுங்கிறதுக்கு நான் தனி வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து இருக்கும், ப்ரிலிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு எழுத படிக்க தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு. அதுக்கப்புறமா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ட்ரைனிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போஸ்டிங். ஓகே, போஸ்டிங் ட்ரைனிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப குயிக்காக ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். இந்த ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணாலே போதும். ஓகே, அவங்க வைக்கிற கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மெயின்ஸ், இந்த மெயின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் நம்மளோட ஃபைனல் செலெக்ஷன் வந்து அமையும். ஸோ இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைனில் தான் நடக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகே, நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.25 வந்து நெகட்டிவ் மார்க். எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லிட்டேன். நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே உங்களுக்கு இருக்கணும். யாருக்குன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு. இது போக ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனு உங்கள் எல்லாருக்குமே ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஸோ எஸ்பிஐ கிளர்க்கோட சேலரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 46 வரைக்கும் நம்ம கையில் வாங்கலாம். ஸோ மேக்ஸிமம் 50,000 வரைக்குமே நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு சேலரி இருக்கும். ஓகே, ஸோ ஒரு 45லேருந்து 50க்குள்ளே அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஏரியா பொறுத்து நமக்கு எங்கே போஸ்டிங் போடுறாங்களோ அதை பொறுத்து நம்மளோட சேலரி வந்து டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம கைக்கு வந்து ஒரு 45,000 வரைக்கும் வரும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்பிஐ வெப்சைட்ல போய் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டேட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கான ப்ரிலிம்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் எக்ஸாம். ஓகே, ஆகஸ்ட்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் முடியுதா, அதுல இருந்து கரெக்டாக ஒரு மாசத்துல பாருங்க ப்ரிலிம்ஸுக்கான டேட் சொல்லியிருக்காங்க. 20, 21, 27, 28 செப்டம்பர்ல நம்ம ப்ரிலிம்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் 1 மந்த் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வச்சிருவாங்க. ரொம்ப ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக இருக்கும். ஓகே, ஏன்னா நான் கிளியர் பண்ணது வந்து ஐபிபிஎஸ் கிளர்க் அண்ட் பிஓ தான் கிளியர் பண்ணேன். ஐபிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி எஸ்பிஐயாக இருக்கட்டும். ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நம்ம ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு படித்தா போதும். ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். நான் வந்து ஜூனில் வந்து என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஜூன் 2016 வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ போஸ்டிங் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2017 தான் நான் எழுதின லாஸ்ட் எக்ஸாம். ஐபிபிஎஸ் கிளர்க்கு 2016 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. 17 பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் எழுதணும். இதுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா April 1, 2017 வந்துச்சு. ஓகே, ஸோ ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஜூனில் படிக்க ஆரம்பிக்கும் போது அப்போ எஸ்பிஐ 2016 வந்துச்சு. எஸ்பிஐ 2016க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இந்த ஐபிபிஎஸோட கேலண்டர் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அக்டோபர் 2016 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐபிபிஎஸ்ல பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வரும். ஐபிபிஎஸ் கிளர்க்கு, பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ, அதே மாதிரி ஐபிபிஎஸ்ல எஸ்ஓ, இந்த மாதிரி நிறைய வரும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒரு பேங்க் எக்ஸாம் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிஐ கிளர்க்குக்கு இப்போ தான் நீங்கள் படிக்க வரீங்க. இதுக்கு என்ன சிலபஸோ இதே தான் ஐபிபிஎஸ்க்கும் இருக்கும். ஐபிபிஎஸ்க்குன்னு தனியாக படிக்க வேண்டாம். இங்கே உள்ள இதே இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங் இருக்கும். எதுக்கு? ப்ரிலிம்ஸுக்கு. மெயின்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங். இங்கே நம்ம ரயில்வேல ஜெனரல் அவேர்னஸ் படிப்போம் இல்லையா, இங்க எப்படி இருக்கும்னா கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சா போதும். கரண்ட் அஃபேர் பிளஸ் பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடான பேங்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ஜிகே கவர் பண்ணோம்னா மெயின்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம்.
ஸோ பேங்கிங் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸு மெயின்ஸு ரெண்டுக்குமே நம்ம கரெக்டான ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும். ப்ரிலிம்ஸ் வந்து யாருனாலும் ஈஸியாக கிளியர் பண்ணக்கூடியது. மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கணும். ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு ரெண்டையுமே மெயின்ஸுக்கு அப்ளை பண்ணணும். என்னன்னா இங்கே ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறவங்க மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப நல்லா பண்ணிடுவாங்க. இங்கிலீஷில் ஓரளவுக்கு மார்க் எடுத்து கூட அவங்க கிளியர் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. ஆனால் மெயின்ஸுன்னு வரும்போது மேக்ஸ் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து டஃப்பாக இருக்கும். ஓகே, மேக்ஸ் ரீசனிங்கோட கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ப்ரிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது. அப்போ நிறைய பேர் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆவாங்க. மேக்ஸ் ரீசனிங்கில் வந்து மார்க்கு என்னதான் சூப்பராக போடுறவங்களா இருக்கட்டும், மேக்ஸ் ரீசனிங்கில் ஓரளவுக்கு தான் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ அந்த மெயின்ஸோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இந்த இங்கிலீஷு கரண்ட் அஃபேர் இது ரெண்டையும் நல்லா பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க ஈஸியாக மெயின்ஸில் பாஸ் பண்ணிடுவாங்க. யார் பேங்க் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு வந்து நான் வந்து 2 இயராக ப்ரிப்பேர் பண்ணுறேன், 3 இயராக ப்ரிப்பேர் பண்ணுறேன், பேங்கிங் வந்து கஷ்டம், ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் நான் கிளியர் பண்றேன், மெயின்ஸ் என்னால போக முடியலன்னு யாரு சொல்றாங்கன்னா அவங்க இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்டை எடுத்தே பார்க்க மாட்டாங்க, இங்கிலீஷை ஒழுங்கா படிக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து டிலே ஆகுது. நீங்கள் படிக்கும்போதே இந்த இங்கிலீஷு கரண்ட் அஃபேர் இது ரெண்டையும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கோரிங் சப்ஜெக்ட் எதுனா இங்கிலீஷும் கரண்ட் அஃபேர் தான். இந்த ரெண்டையுமே நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. பேங்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 70% ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸும் ரீசனிங்கும் படிச்சுட்டே உட்காந்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இங்கிலீஷும் கரண்ட் அஃபேரும் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா மெயின்ஸ்லையும் ஸ்கோர் வாங்கிடலாம். ஏன்னா இந்த இது வந்து கால்குலேஷன் பயங்கரமாக இருக்கும். மெயின்ஸோட மேக்ஸ் ரீசனிங்கில் வந்து கால்குலேஷன் வந்து பயங்கரமா பண்ண வேண்டி இருக்கும். அப்ப எல்லாராலையுமே இதுல வந்து லிமிட்டடா தான் அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, IBPS POலாம் அட்டெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல வந்து மொத்தமே 10-15 கொஸ்டின் இதுக்குள்ள தான் அட்டெண்ட் பண்ணவே முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அது டஃப்பாக இருக்கும். நம்ம நார்மலாக இப்போ பண்ணுற ப்ரிலிம்ஸோட சம் மாதிரி இருக்காது. இது பயமுறுத்துறதுக்கு சொல்லலை, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த 70% வந்து மேக்ஸும் ரீசனிங்கும் வச்சுட்டே இருப்பாங்க. நாம் என்ன பண்ணிடணும்னா இங்கிலீஷும் கரண்ட் அஃபேர் பேங்கிங் அவேர்னஸ் இதை நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங் தான். ஏன்னா ப்ரிலிம்ஸில் வந்து எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியும், மேக்ஸ் ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருந்தாலே பாஸ் பண்ண முடியும். மெயின்ஸ்ன்னு வரும்போது இங்கிலீஷ் நல்லா பண்ண தெரியணும், கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சிருக்கணும். ரொம்பலாம் கரண்ட் அஃபேர் படிக்க வேண்டாம். லாஸ்ட் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுட்டு அதில் கவர் ஆகக்கூடிய பேங்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் ஜிகே படித்தாலே போதும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வருஷம் வேகன்சி வந்து 6589 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ரெகுலர் வேகன்சி பேக்லாக்கு ரெண்டும் சேர்த்து 6589 வேகன்சி வந்திருக்கு. ஓகே, ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஜென்ரலுக்கு மினிமம் 20, மேக்ஸிமம் 28 வயசுன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து SC/ST இருக்கேன் மேம், எனக்கு வந்து ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. மினிமம் 20, மேக்ஸிமம் 28 + 5 எத்தனை 33 வயசு வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். நான் OBC நான் கிரீமி லேயர், எனக்கு என்ன ரிலாக்ஸேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் 20, மேக்ஸிமம் 28 + 3 31 வயசு வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். நீங்கள் வந்து PWBD ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. ஓகேவா? பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 38 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகே, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன்னா சர்வீஸ்ல இருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே இது நீங்க விடோ டிவர்ஸ்டு விமனா இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல்னா 35, OBCனா 38, SC/STனா 40. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். மற்ற SSC ரயில்வே கம்பேர் பண்ணும்போது பேங்கிங்கில் ஃபீஸ் வந்து அதிகம் தான். யாருக்குன்னா ஜென்ரலுக்கும் OBCக்கும் ஃபீஸ் அதிகம். SC/ST PWBDயில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கம்மி தான், 175 ரூபா தான் ஃபீஸு. ஓகே, இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு 175 ரூபா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் போதும். நீங்கள் ஜென்ரல் OBC ஜென்ரல் OBCயில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 750 ரூபா ஃபீஸ் வரும். ஓகேவா? 750 வந்து ஃபீஸ் வரும். நான் 2016 எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா அப்போ 100 ரூபா தான் ஃபீஸ். யாருக்குன்னா SC/STக்கு. OBC அதே மாதிரி ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபா தான் ஃபீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பேங்கிங்கோட ஃபீஸுமே கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் நாம் வந்து படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு வெறித்தனமாக படித்தோன்னா இந்த ஃபீஸ் வந்து ஒரு பெரிய இதாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். பேங்க் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸையும் ரீசனிங்கையும் மட்டும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மேக்ஸ் ரீசனிங் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் மெயின்ஸுக்கு போகும்போது ரொம்ப முக்கியமானது கரண்ட் அஃபேர், ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. கரண்ட் அஃபேர் ப்ளஸ் இங்கிலீஷ், இது ரெண்டுலையும் நீங்கள் வந்து எப்படி இருக்கணும், கிங்காவோ குயினாவோ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபீஸ் வந்து நான் சொல்லிட்டேன். அடுத்து இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பேங்கிங்கில் வந்து வேகன்சி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்ரி இயர். மற்ற SSC ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எவ்ரி இயர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பேங்கிங்கில் கடந்த ஒரு 10-15 வருஷமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்ரி இயர் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாம்பிளுக்கு 2017
2017 இப்போ வரைக்கும் என்னென்ன வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கிறத நான் சொல்கிறேன் SBI கிளர்க்குக்கு மட்டும். ஓகே, ஸோ 2025 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6589 போன வருஷம் 14191 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2023 8773, 2022 இவ்வளோ வேகன்சி, 21 இவ்வளவு. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா 2020 பார்த்தீங்கன்னா கோவிட். ஓகே, ஸோ அந்த கோவிட்னால ரயில்வேல என்ன பண்ணாங்க, 2018 வந்த நோட்டிஃபிகேஷனையே 2022 தான் எக்ஸாம் வச்சாங்க. ஆனால் பேங்கிங்கில் 2020 கோவிட் இருந்தாலுமே, கோவிட் வந்து ஊரடங்கு என்ன இருந்தாலுமே எக்ஸாம் வச்சாங்க. 2021 பேங்கிங்கில் எக்ஸாம் வச்சாங்க, 22 எக்ஸாம் வச்சாங்க. எந்த இடத்துலையுமே டிலே பண்ணலை. அவங்க எவ்ரி இயர் வந்து எக்ஸாம்ஸ் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் இயரும் எஸ்பிஐலேருந்து நோட்டிஃபிகேஷன் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஓகே, ஸோ இப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். ஒரு ப்ரிலிம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு மெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, ஸோ பிஓவுக்கு தான் இன்டர்வியூ இருக்கும். நீங்கள் இப்போ கிளர்க்குக்கு தானே அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸ் இருக்கும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 கொஷின் வந்து கேட்பாங்க. ஓகே, 100 கொஸ்டின் கேட்பாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங், இந்த 3 சப்ஜெக்ட் தான். இந்த ப்ரிலிம்ஸில் நீங்கள் கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணால் கூட போதும். ஏன்னா இதோட மார்க்கை வேறு எங்கேயுமே ஆட் பண்ண மாட்டாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் மெயின்ஸுக்கு போகிறதுக்காக ஒரு எக்ஸாம். ஓகேவா? ஏன்னா எதுக்காக இதை அழுத்தி சொல்கிறேன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணதுமே என்ன பண்ணிடுவாங்க, அவங்க அப்படியே அந்த சக்ஸஸோட இதுக்கு போயிடுவாங்க. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணியாச்சு அப்படின்னு மெயின்ஸுக்கு கவனம் கொடுக்க மாட்டாங்க. ப்ரிலிம்ஸுங்கிறது ஜஸ்ட் மெயின்ஸுக்கு போகிறதுக்கான ஒரு எக்ஸாம். மெயின்ஸை பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங் 3 சப்ஜெக்டா. இங்கிலீஷில் வந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்கு. மேக்ஸில் 35 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்கு. ரீசனிங்கில் 35 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்கு. ஓகேவா? ஸோ செக்ஷனல் டைம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. என்னன்னா மொத்தம் 1 மணி நேரம் டைம் சொன்னேன். இப்போ இங்கிலீஷ் உங்களுக்கு ஓப்பன் ஆகி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிஸ்டமில் ஆன்லைன் எக்ஸாம் எழுதுறீங்க, இங்கிலீஷ் மட்டும் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் உங்களால் இங்கிலீஷ் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். ஓகே, அடுத்து செக்ஷன் 2 ஓப்பன் ஆகும் அடுத்த 20 நிமிஷத்தில். அப்போ மேக்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். அப்போ இந்த மேக்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் இங்கிலீஷ் கொஸ்டினை போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியாது. ஓகே, செக்ஷன் வைஸாக டைம் கொடுத்துருக்காங்க. 20 நிமிஷம்னா 20 நிமிஷமும் இங்கிலீஷ் மட்டும் தான் ஓப்பன் ஆகும், மேக்ஸ்னா மேக்ஸ் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். இப்போ ரீசனிங்க்கு 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 35 கொஸ்டின். ஓகே, ஸோ 20 நிமிஷத்தில் நீங்கள் 35 கொஸ்டின் எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ப்ரிலிம்ஸில் 20 நிமிஷத்தில் 35 கொஸ்டினுமே அடிக்க முடியும், கண்டிப்பாக முடியும். மெயின்ஸ் தான் கொஞ்சம் வித்தியாசமாக படிக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, 35 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க்கு. இதுலையும் 35 கொஸ்டின் போட முடியுமா? நான் கண்டிப்பாக போட முடியும். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் 5 கொஸ்டின் வந்துடும். அதே மாதிரி ரீசனிங்ல பார்த்தீங்கன்னா அந்த இன்இக்வாலிட்டி இந்த மாதிரி செட்டாக எடுத்துட்டு போனோம் அப்படின்னா பஸ்ஸில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 செட்டாக எடுத்தோம் அப்படின்னா 35 கொஸ்டினுமே 20 நிமிஷத்தில் போட முடியும். அதுக்கான ஸ்பீடை வந்து நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வரணும். ஓகே, ஸோ இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. 0.25 வந்து நெகட்டிவ் மார்க், 1/4 வந்து நெகட்டிவ் மார்க். ஒரு கொஸ்டின் தப்பாக போட்டிங்க அப்படின்னா அந்த தப்பாக போட்டதுக்கு 1 மார்க்கும் போகும், நெகட்டிவ்ல ஒரு 0.5ம் போயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். மெயின்ஸு ஓகே, நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதிட்டீங்க, கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்ஸுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. மெயின்ஸில் வந்து இந்த 4 சப்ஜெக்ட் ஜென்ரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ன்னு கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேங்கிங் அவேர்னஸ் வந்து கொஷின்ஸ் இருக்கும், ப்ளஸ் கரண்ட் அஃபேர் லாஸ்ட் 6 மாதத்தோட கரண்ட் அஃபேர் வந்து கேட்டிருப்பாங்க. அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷு, அதுக்கப்புறம் மேக்ஸு, ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடுன்னு கொடுத்துருக்காங்க. பட் இதில் கொஷின் வருது பார்த்தீங்கன்னா ரீசனிங்லேருந்து மட்டும்தான் அதிகமாக வரும், கம்ப்யூட்டர்லேருந்து கொஷின்ஸ் ரொம்ப வரவே வராது. ஸோ 2015 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன்லாம் கொடுத்து 20 கொஸ்டின் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் அப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனிங் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் ரீசனிங் மட்டும்தான், அதுவும் பெருசாக இருக்கும் கொஸ்டின் எல்லாமே. பட் நம்மளால் முடியும், மெயின்ஸ்லையும் ஸ்கோர் பண்ண முடியும். பட் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியில் நம்ம படிக்கணும். இப்போ பேங்கிங் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க். டைம் பார்த்தீங்கன்னா 35 நிமிஷம். இந்த செக்ஷனுக்கு 35 நிமிஷம் தான் டைமு. இந்த 35 நிமிஷம் முடிஞ்சதும் அடுத்த செக்ஷன் ஓப்பன் ஆகும். இங்கிலீஷில் 40 கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் மெயின்ஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் அதே எரர் ஸ்பாட்டிங்கு இல்லைனா ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதில் எரர் ஸ்பாட்டிங் மாதிரி கேட்பாங்க, இல்லை ரீடிங் காம்ப்ரிகென்ஷன் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் உங்களால் கண்டிப்பாக மெயின்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ மேக்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதே அளவு இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மெயின்ஸில் கண்டிப்பாக இங்கிலீஷில் 30 கொஸ்டின் 35 கொஸ்டினுக்கு மேலே அட்டன் பண்ண முடியும். நீங்கள் இங்கிலீஷில் 40க்கு 30 கொஸ்டினுக்கு மேலே அட்டன் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் எல்லாரையும் விட
வித்தியாசமாக படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பேங்கிங் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 சப்ஜெக்ட் நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு 70% பேங்கிங் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இங்கிலீஷு கரண்ட் அஃபேர் ரெண்டையுமே ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த 2 செக்ஷனையும் நல்லா படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் தான். ஓகே, அடுத்து மேக்ஸ். ஓகே, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 50 கொஷின் 50 மார்க்கு 45 நிமிஷம் டைமு. ஓகே, அதுக்கப்புறம் ரீசனிங்க்கு பார்த்தீங்கன்னா 50 கொஷின் 60 மார்க்கு. ஓகே, 60 மார்க்கு 45 நிமிஷம் வந்து டைமு. ஓகே, ஸோ இந்த ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா சில கொஷினுக்கு 2 மார்க்கு 3 மார்க்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இதுக்கு வந்து 60 மார்க் வருது. ஓகே, ஸோ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 190 கொஷின் 200 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. 2 hour 40 minutes டைமு. எதுக்கு? மெயின்ஸுக்கு. ஏன்னா இந்த மெயின்ஸு தான் உங்களோட போஸ்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய எக்ஸாமு. ஓகே, 2 hours 40 minutes பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே நம்ம போக முடியாது. எக்ஸாம் ஹாலில் அந்த 2 மணி நேரம் 40 நிமிஷம் உட்காந்துருப்போம். ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம சிஸ்டமில் ஓப்பன் ஆகும், நம்ம வந்து அட்டன் பண்ணணும். பட் ஈஸி தான். நம்ம வந்து கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி படி போனோம் அப்படின்னா இந்த எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் நம்மளால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்க்கு ஸ்பீடும், இங்கிலீஷில் வந்து கிராமர் ஒக்காபுலரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். மெயின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒக்காபுலரி பொறுத்த வரைக்கும் ஹிந்துவில் எடிட்டோரியல் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இங்கிலீஷில் ஹிந்து எடிட்டோரியல் ரீட் பண்ணி அதில் நியூ வேர்ட்ஸ் வரும். அதில் வந்து அந்த நியூ வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து அதுக்கான மீனிங் ஒக்காபுலரி எல்லாமே இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடியே டெய்லி பேசிஸில் கரண்ட் அஃபேர் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ உங்களுக்கு நான் மெயின்ஸ் எப்போ சொன்னேன், நவம்பரில் சொன்னேன்னா, ஸோ நவம்பர்லேருந்து கரெக்டாக ஒரு 6 monthsோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்கள் தரோவாக ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். வளவலன்னு படிக்க வேண்டாம். பேங்கிங் ரிலேட்டடாக வரக்கூடிய கரண்ட் அஃபேர் மட்டும் படித்தாலே போதும். அது போக இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த 2 சப்ஜெக்டையும் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் மேக்ஸ் ரீசனிங் போட தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன். ஓகே, ஸோ சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசனிங்கில் லாஜிக்கல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், ரேங்கிங், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், டேட்டா சஃபிஷியன்சி, கோட் அண்ட் இன்இக்வாலிட்டி, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, பசில்ஸு, டேபுலேஷனு, சிலாஜிசம், பிளட் ரிலேஷன், இன்புட் அவுட்புட், கோடிங் டிகோடிங், இது எல்லாமே ரீசனிங்கில் உள்ளது. அதே இது மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே தான். சிம்பிளிஃபிகேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மிக்சர் அண்ட் அலிகேஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் மென்சுரேஷனில் 2D ஷேப்பு, 3D ஷேப்பு, டிஐ, ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டம், ஸோ பெர்மிச்சுவேஷன், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸில் உள்ள சிலபஸ். இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலபஸுங்கிறது கிராமரும் ஒக்காபுலரியும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே போதும். டெய்லி கொஞ்சம் இங்கிலீஷ் ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் எல்லாம் இருந்துச்சுனாலே போதும். ஆர்சி, க்ளோஸ் டெஸ்ட்டு, ஜம்பிளிங்கு, பேரா ஜம்பிள், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டென்ஸில் ஜம்பிளாகவும் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு பேராகிராஃபை ஜம்பிள் பண்ணியும் கொடுத்துருப்பாங்க. அது போக ஃபில் இன் த பிளாங்க்ஸு, எரர் ஸ்பாட்டிங்கு, பேராகிராஃப் கம்ப்ளீஷன், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது இங்கிலீஷோட சிலபஸ். ஓகே, ஸோ அது ஜென்ரல் அவேர்னஸுக்கு என்ன மேம் சிலபஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸுக்குன்னு தனியாக இப்போது சிலபஸ்லாம் எதுவும் கிடையாது. லாஸ்ட் 6 monthsோட கரண்ட் அஃபேர் ப்ளஸ் பேங்கிங் அவேர்னஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸோட சிலபஸ். லாஸ்ட் 6 மாதத்தோட கரண்ட் அஃபேரும் கொஞ்சம் பேங்கிங் அவேர்னஸும் படிச்சுக்கிட்டிங்கனாலே ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் வந்து உங்களுக்கு கவர் ஆகிரும். ஓகேவா? ஸோ இப்போ இது லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமோட அனாலிசிஸ் பார்க்கலாம். ஓகே, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ரீடிங் காம்ப்ரிகென்ஷனில் 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸி டு மாடரேட்டாக தான் இருக்கும். எரர் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின், வேர்டு யூசேஜ் 3, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் 5, வேர்டு ஸ்வாப்பிங், ஓகே வேர்டு ஸ்வாப்பிங் வந்து 4, க்ளோஸ் டெஸ்ட் வந்து 5 கேட்டிருக்காங்க. மொத்தம் 30 கொஸ்டின். அதே இது ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா ரோ பேஸ்டு பசில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின், சர்க்குலர் பசில் 5, ஃப்ளோர் பேஸ்டு பசில் 5, சிலாஜிசமில் 3 கொஸ்டின், இன்இக்வாலிட்டியில் 3, பிளட் ரிலேஷனில் 4 கொஸ்டின், ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கில் 4, மீனிங்ஃபுல் வேர்டில் 1. ஓகே, இப்படி தான் கேட்பாங்க. இவ்வளோதான். ஏன்னா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின், மொத்தம் எத்தனை சொன்னேன், 35 சொன்னேன்னா, ஸோ 15லேருந்து 20 வரைக்கும் எதுலேருந்து வந்துடும்னா பசில்ஸும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து வந்துடும். ஓகே, ஸோ ரீசனிங்கும் ஈஸி டு மாடரேட் தான். இப்போ இதுக்கு அடுத்து மேக்ஸில் டிஐ வந்து கேட்டுருவாங்க 5 கொஸ்டின், கேஸில் டிஐ ஒன்று கேட்பாங்க. அதாவது ஒரு டேபிளோ பார் சார்ட்டோ பை சார்ட்டோ கொடுப்பாங்க, அது டிஐ. கேஸில் டிஐங்கிறது என்னென்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு நாம தான் அதை வந்து டேபிளே ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து ராங் நம்பர் சீரீஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா எஸ்பிஐ எக்ஸாம் இல்லையா, ஸோ ஐபிபிஎஸ்சில் வந்து மிஸ்ஸிங் நம்பர் கேட்பாங்க. எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் ராங் நம்பர் தான் கேட்பாங்க. ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் 10 கேட்டிருக்காங்க. சூப்பர். அரித்மெட்டிக் பாருங்கள் 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 35 கொஸ்டின். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸ் நான்
நான் திருப்பியும் சொல்கிறேன், ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன எப்படி பாஸ் பண்ணலான்னு பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷன் 10 அடிச்சிடலாமா? 10க்கு 10 வாங்கிடலாம் சிம்பிளிஃபிகேஷனில். அரித்மெட்டிக் பார்த்தீங்கன்னா 8 கொஷின் இருக்குன்னா கண்டிப்பாக 5 கொஷின் வந்து நார்மலாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ராங் நம்பர் சீரீஸ் 6மே அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தாலே ராங் நம்பர் சீரீஸ் இது பண்ணிடலாம். டிஐ கேஸ்ல டிஐக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்றபடி இந்த டிஐயில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதில் செட்டாக 5 வாங்கிடலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே ரீசனிங்குள்ளே வாங்க. ரீசனிங்கில் இந்த 3 பசில், ஓகே 3 செட்டு பசில், இந்த பிளட் ரிலேஷன், இந்த செட் கொஷினாக பார்த்தீங்கனாலே தூக்கிடலாம். இவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த செட் எல்லாம் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ செட் கொஷின் பசில் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 ஃப்ளோர் பேஸ்டு பசில், அதுக்கப்புறம் சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, பிளட் ரிலேஷனு, ஆர்டர் அண்ட் ரேங்கிங்கு, ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 4th to the left இல்லைனா ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துட்டு ஏதாவது கேட்பாங்க ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ்க்குள்ளேயே. இதில் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணும்போது எப்படி வரும், லெட்டர் நம்பர் சிம்பிள் எல்லாமே கொடுத்துட்டு 4th to the left ஆஃப் 6th to the right என்ன, இல்லை 4th to the left ஆஃப் 16th to the left என்ன அப்படிங்கிற மாதிரியும் கேட்பாங்க. ஓகே, ஸோ இவ்வளோதான். ப்ரிலிம்ஸ் வந்து நம்மளால ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். மெயின்ஸும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இப்போ இருந்தே மெயின்ஸையும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ப்ரிலிம்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், மெயின்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுனா என்னன்னா, இங்கிலீஷுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸும் கரண்ட் அஃபேருக்கு நீங்கள் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கணும். கொடுத்துட்டு ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுக்கணும். மெயின்ஸுக்கும் டெஸ்ட் எடுக்கணும், அட் த சேம் டைம் ப்ரிலிம்ஸுக்கும் டெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் மெயின்ஸுக்கு ரெடி ஆகிற மாதிரி படிச்சிட்டிங்கனாலே ப்ரிலிம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிரும். ஓகே, ஸோ பேங்க் எக்ஸாம் வந்து ஈஸியான எக்ஸாம் தான். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், இங்கிலீஷ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் கொஷின்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஐபிபிஎஸ் பிஓவும் கிளியர் பண்ணேன், கிளர்க்கும் கிளியர் பண்ணேன். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ், ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை எடுக்கவே மாட்டாங்க. நம்ம வந்து அந்த இங்கிலீஷ் தான் நம்மளோட ப்ளஸ்ஸாக கொண்டு வரணும். அந்த இங்கிலீஷும் கரண்ட் அஃபேரும் நிறைய பேர் மேக்ஸும் ரீசனிங்கும் தான். நீங்கள் சில இன்ஸ்டியூட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் ரீசனிங் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பேங்கிங் படிக்க போகிறாங்கன்னா மேக்ஸும் ரீசனிங் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டால் இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸ், ஐ மீன் கரண்ட் அஃபேர் ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இது ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 6 monthஸில் இப்போ தான் நான் பேங்கிங் படிக்க வந்தேன், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் வந்து ஐபிபிஎஸ் கிளர்க்கு கிளியர் பண்ணிட்டேன், எஸ்பிஐ கிளர்க்கு கிளியர் பண்ணிட்டேன், இந்த மாதிரி இந்த ப்ரைவேட் பேங்க் ஒன்று கிளியர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 எக்ஸாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அவங்க இங்கிலீஷும் கரண்ட் அஃபேரும் நல்லா படிச்சிருப்பாங்க மெயின்ஸுக்கு. ஓகே, ஸோ ஈஸியான எக்ஸாம் தான் இது. ஒரு நல்ல வாய்ப்பு. நான் வந்து குயிக்காகவே நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு பேங்கிங் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு எங்கேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆல்-இன்-ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இந்த கோர்ஸில் உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். பேங்கிங், ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சின்னு எல்லா எக்ஸாமும் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இப்போ எஸ்பிஐ கிளர்க்குக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம ஆல்-இன்-ஒன் கோர்ஸில் எஸ்பிஐ கிளர்க்குக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஐபிபிஎஸ்லையும் 10,000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்குக்கு படிச்சிட்டிங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்குன்னு தனியாக படிக்க வேண்டாம், ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். ஓகே, நீங்கள் எஸ்பிஐ கிளர்க்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஐபிபிஎஸ் கிளர்க்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எங்கேருந்து எனக்கு படிக்கணும்னு தெரியலைங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம ஆல்-இன்-ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங் கவர் பண்ணிடுவோம். ப்ளஸ் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு கரண்ட் அஃபேர், பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே இதிலே கவர் ஆகிரும். இதை மட்டும் படித்தாலே உங்களால் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு ரெண்டுமே கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது? ஸோ ப்ளே ஸ்டோரில் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்துருப்போம். ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல்-இன்-ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா பேக்கெண்ட்லேருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, அதே இது எனக்கு இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் போதும் மேம், எனக்கு 1 year மட்டும் வேலிடிட்டி போதும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல்-இன்-ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 1999 பே பண்ணுங்க. 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். இதை மட்டும் படித்தாலே போதுமானது. இதை படிச்சுட்டு நீங்கள் டெய்லி இதை படிச்சுட்டே வாங்க. வாரம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுப்போம். ஓகே, வாரம் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளான் வந்து கொடுத்துருவோம்.
கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். அந்த டெஸ்ட்டையும் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டாக உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு தனி பிளான் வந்து கொடுத்துருப்போம், மெயின்ஸுக்கு தனி பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸோட பிளானை முடிச்சிருங்க. மெயின்ஸுக்கு வந்து பிளானை ஃபாலோ பண்ணாமல் இப்போதைக்கு நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர் மட்டும் டெய்லி படிக்கிற மாதிரி மெயின்ஸுக்கான பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ ரெண்டையுமே நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரீங்க, நம்ம கொடுக்குற பிளானை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ படிக்க ஆரம்பிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் மந்த்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக SBI கிளர்க்குக்கான இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் குரூப்பு டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.